தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேர்தல் பிரச்சாரத்தில் மதுபோதையில் இருந்த தொண்டரை கன்னத்தில் அறைந்த திருமாவளவன். தேர்தல் பிரச்சாரத்தின் போது மதுபோதையில் இருந்த தொண்டரை கன்னத்தில் அறைந்த திருமாவளவன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. பெரியகுளம் தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் பிரச்சாரம் செய்தார். OPS அவர்கள் பிரச்சார வேனில் இருந்தார். ஏனென்றால் அது OPS அவர்களுடைய சொந்த ஊர். பெரியகுளம் தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. பெரியகுளம் தொகுதியில் OPS திருமாவளவன் இருவரும் இணைந்து பிரச்சாரம் செய்தனர். அப்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி நடனமாடினர். கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் VCK தொண்டர் ஒருவர் பிரச்சார வாகனத்தில் ஏறி திருமாவளவன் அருகே சென்று செல்ஃபி எடுக்க முயன்றார். அவர் குடிபோதையில் இருந்தார், தள்ளாடி கொண்டிருந்தார். விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர் குடிபோதையில் இருந்தார், தள்ளாடி கொண்டிருந்தார். திருமாவளவன் கோபத்தில் அந்த விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டரை கன்னத்தில் அறைந்தார். கீழே இறங்கும்படி உத்தரவிட்டார். அவரும் கீழே இறங்கி சென்று விட்டார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது மது போதையில் இருந்த விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டரை திருமாவளவன் கன்னத்தில் அறைந்தது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பொதுவாக தேர்தல் பிரச்சாரங்கள் என்றாலே, அதுவும் குறிப்பாக திமுக தேர்தல் பிரச்சாரம் என்றாலே கோட்டர், கோழிக்கறி பிரியாணி ரெண்டுமே இருக்கும். அதே மாதிரி தான் நேற்றைய தினம் திமுக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து OPS திருமாவளவன் பிரச்சாரம் செய்யும் பொழுது திமுக மற்றும் அதன் தோழமை கட்சி தொண்டர்கள் குடிபோதையில் இருந்தனர். இது வருந்தத்தக்க ஒரு செயல். தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் கடைகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. சாராயம் ஆறு போன்று ஓடுகிறது. திருமாவளவன் அவர்களே டாஸ்மாகை இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தொண்டர்களுக்கு சாராயம் வாங்கி கொடுப்பது ஒரு தவறான ஒரு செயலாகும்.